தனுசு ராசி நபர்களுக்கு 2024 அக்டோபர் மாதத்திற்கு உண்டான ராசி பலன். தனுசு ராசி நபர்களை பொறுத்தவரை ஆரம்பத்திலே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரக நிலைகள் எல்லாமே கிட்டத்தட்ட யதார்த்தமாக இல்லை. அடிவாங்கின அமைப்புலையும் அதே போல பகைப்பற்ற அமைப்புலையும் இப்படிங்கிற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால தனுசு ராசி நபர்கள் நீங்களாம் குருவுடைய வலிமை பெற்ற நபர்கள் அப்படிங்கிறதுனால இந்த யதார்த்தவாதி, நான் நல்லவன், உண்மையை மட்டும்தான் பேசுவேன், நான் எதையுமே பிரித்து பார்க்க தெரியாது, நான் எல்லாத்தையும் நம்புவேன், எல்லா கஷ்டத்தையும் ஏற்றுப்பேன், ஓடி ஓடி உழைப்பேன், ஊருக்காக உழைப்பேன், இந்த மாதிரியான கான்செப்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம்லாம் கை கொடுக்காது. இன்னும் சொல்ல போனால் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய விஷயங்களும் இது சம்மந்தமாக இருக்காது. மாறாக பிஸ்னஸ் மைண்ட், புரியுதுங்களா? வியாபாரம் பண்ணக்கூடிய வியாபார யுக்தி, அரசியல், இன்னும் சொல்ல போனால் அரசியல் தெரியுது, பாலிடிக்ஸ் பண்ண தெரிந்த, பாலிடிக்ஸை பற்றின நாலேஜ் உள்ள நபர்களுக்கு இந்த மாத உள்ள கிரக நிலைகள் சாதகமாக இருக்கும். புரியுதுங்களா? பாலிடிக்ஸ்னா என்னன்னு தெரிஞ்ச நபர்கள், பாலிடிக்ஸ் பண்ண தெரிஞ்ச நபர்கள், பாலிடிக்ஸை பற்றின அறிவு உள்ள நபர்கள், பிஸ்னஸ் மைண்ட், பொதுவாக சொல்ல போனாக்கா பிஸ்னஸ் மைண்ட் இருக்கக்கூடிய தனுசு ராசி நபர்களுக்கு இந்த மாத கிரக நிலைகள் சாதகம். அதர்வைஸு நான் ஓப்பனிங் சொன்ன மாதிரி எல்லாமே யதார்த்தம் தாங்க, நான் பார்ப்பேன், எல்லாம் நல்லதுதாங்க, வெளுத்ததெல்லாம் பால் நம்புறாளுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைமையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் பெரிய அளவில் வச்சு சொதப்பும். போதுமா? எது நல்லது கெட்டது, எது நல்லது கெட்டது, எது கெடுதல் நல்லது, எது நல்ல ப்ளஸ் மைனஸ் தெரியாமல் போய் மாட்டி சொதப்பி ஒரு மன அழுத்தம் இருக்கிறதுக்கு போயிடுவீங்க. அந்த மனநிலைமையில் இருக்கிறவங்களுக்கு கை கொடுக்காது. இப்போ கிரக நிலைகள் பற்றி பார்க்க வந்துடலாம். ராசிக்கு 11ஆம் இடத்தில் 7 மற்றும் 10 புதன், அதே போல சுக்கிரனுடைய தொடர்பு இருக்குது, லாப இடத்துலயும் இருக்கு. மாதத்தின் பிற்பகுதியில் 12ஆம் இடத்துடன் பாக்கியாதிபதி சூரியன் நீச அமைப்பு. அடுத்தது 12 மற்றும் 5 செவ்வாய் நீசமாக கூடிய ஒரு நிலைமை, நீசத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு நிலைமை. ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனியின் வக்கர அமைப்புகள் குறைவு. இதெல்லாம் மேஜரா இருக்கக்கூடிய கிரக நிலைகள். அதே போல இந்த மாதத்துக்கு பிறகு, இந்த அக்டோபர் மாதத்துக்கு பிறகு ராசிநாதன் குரு வக்கரம் ஆரம்பிக்க போகிறது. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரியான கிரக நிலைகள் இருக்கு. இதுல பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சுக்கிரனை எடுத்துக்கலாம். சுக்கிரன் 11ஆம் இடத்துல இருக்கு, மாதத்தின் பிற்பகுதியில் 12ஆம் இடத்துடன் தொடர்பு. அப்போ சுக்கிரன் ஒரு சுகபோக கிரகம், ஒரு மகிழ்ச்சியை குறிக்கக்கூடிய கிரகம், சில பண தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு கிரகம், ஒரு பெரிய இடத்துடன் தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரகம், ஆசைகளை பூர்த்தி செய்வதற்காக அதனை நோக்கி ஓட வைக்கக்கூடிய கிரகம், காதல் பிளஸ் காமத்திற்கு முக்கியமான கிரகம். அதற்கு அடுத்ததாக ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு கிரகம். இதெல்லாம் சுக்கிரனுடைய காரக அமைப்புகள். இந்த சுக்கிரன் தனுசு ராசிக்கு ஆப்போசிட் பிளானட்டாக இருந்தாலும் இந்த மாத அமைப்புல சில லாபங்களை கொடுக்க கடமைப்பட்டதாக இருக்கிறது. அப்போ உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் லாபமாக வரப்போகுது? சம்பள வேலை விஷயத்தில் சில லாபங்கள் உண்டு. அடுத்தது பெண்கள் மூலியமான சில லாபங்கள் உண்டு. அடுத்தது காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சில மாறுபாடான பிரச்சனைகளை சந்தித்த பிற்பாடு லாபங்கள் உண்டு. அடுத்ததாக திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சில நெருக்கடிகள் இருந்தாலும் அது சுக்கிரனுக்கு சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய திருமண வாழ்க்கை அமைப்புல வாழ்க்கை துணைக்கு சாதகமாக சில நன்மைகள் நடக்கும். அது உங்களுக்கு கிடைக்குமா இல்லையாங்கிறது ஏற்றுக்க முடியாது. சொகுசு மற்றும் ஆடம்பரம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல ஏதேனும் பொருள் வருவாய், பொருள் வரவு, பணத்தொகை கிடைக்கிறது, இல்லை பணத்தை செலவழித்து பொருளை வாங்குவது, இப்படிங்கிற மாதிரியான தேவைகள் உண்டு. வாகன அமைப்புகளுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வாகனத்துல மாற்றி அமைக்கிறது,
இல்லை புதுப்பிக்கிறது, இந்த மாதிரியான ஏதேனும் ஒரு விஷயத்தில் வாகன அமைப்புகளுக்கு பாசிபிலிட்டி உண்டு. அடுத்ததாக இது எல்லாமே சற்று சிரமத்துடன் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள நடக்கும். அவயோக கிரகமாக இருக்கும் பொழுது ஒரு கட்டுப்பாட்டுடன் தான் நன்மைகள் கிடைக்கும், தாராளமாக கிடைக்காது. அப்போ இதுல எல்லாம் உங்களுக்கு தேவை, அடையணும் ஆசைப்படுறீங்கன்னா உங்களுக்கு புத்திசாலித்தனமான பிசினஸ் மைண்ட் தேவை. எதை செஞ்சா எப்படி உருப்படியாக வரணுங்கிற அந்த ஐடியா வேணும். இல்லைன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே அடுத்தவங்களுக்கு போய் சேர்ந்து விடும். ஃபர்ஸ்ட் விஷயமாச்சா. அடுத்ததாக புதன், புத்திசாலித்தனமான கிரகம் புதன். குருவுக்கு ஆப்போசிட் பிளானட் சொல்லக்கூடிய புதன் 7 மற்றும் 10. உங்களுக்கு சில நட்பு ரீதியான சில பழக்க வழக்கங்களையும், அந்த நட்பு ரீதியான பழக்க வழக்கங்களே வாழ்க்கை துணையாக மாறக்கூடிய சூழ்நிலையை தீர்மானிக்கக்கூடிய கிரகமும், வாழ்வாதாரத்தை ஜீவனஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வாழ்வாதாரத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய கிரகமும் ஒரே கிரகம் தான் புதன். ஸோ இந்த புதன் 11 வர்றது உங்களுக்கு வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் நல்ல லாபகரமாக மாறும். இந்த மாதத்தை பொறுத்தவரை பார்ட்னர்ஷிப்பை பொறுத்தவரை லாபகரமாக மாறும். நட்பு ரீதியிலான பழக்க வழக்கங்கள் ஒரு லாபகரமாக மாறும். நட்பு காதலாக போறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். காதல் திருமணத்தில் போறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். இதெல்லாம் உங்களுடைய சொந்த முடிவுகளாக இருக்கும். இந்த சொந்த முடிவுகளை எடுக்க வைக்கிறது புதனுடைய புத்திசாலித்தனமாக இருக்கும். நீங்கள் எடுக்கிறீங்களே இல்லையோ, நான் சொன்ன இந்த நபர்களாக உங்களை எடுக்க வைப்பார்கள். கூட்டு சேர்ந்து ஏதாச்சும் செய்யக்கூடிய விஷயங்கள் சக்சஸ் ஆகும். இதுல என்னன்னாக்கா, இதுல யதார்த்தவாதியாக இருக்கிறேன், நான் நல்லவனாக இருக்கிறேன் என்றால் இந்த நபர்கள் இந்த விஷயத்துல போய் நீங்க மாட்டுவீங்க. பிசினஸ் மைண்டாக இருந்துச்சுன்னா ஓப்பன் டாக்கா எல்லாத்தையும் பேசிட்டு அந்த பேசுறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு மூவ்மெண்ட் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். இதைத்தான் சொன்னது ஆரம்பத்துல. சரியா. அடுத்து செவ்வாய் நீச அமைப்புகளை நோக்கி போயிட்டு இருக்கு. ஆக வெட்டித்தனமான தேவையற்ற விரயங்கள் இல்லை. அதே சமயம் வரவேண்டிய அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் வந்துட்டு போகுது, சரியான முறையில் கிடைக்கல அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வந்துவிடும். இல்லை என்றால் முடிவுகள் தெரிந்துவிடும். ஏதேனும் ஒரு விஷயம் வந்துட்டு போயிட்டு இருக்குது, சரியா பிடிபடலை அப்படிங்கிற மாதிரியான சம்பவத்திற்கு ஒன்று கன்ஃபார்ம் வந்துடும். இல்லைன்னா அதில் உள்ள முடிவுகள் என்னன்னு தெரிய வந்துடும். ஆக 12ஆம் இடத்தோட விஷயங்கள் முற்றிலும் இழக்க போகக்கூடிய நிலைமை. 12ஆம் இடத்தோட முற்றிலும் இழக்கக்கூடிய நிலைமை என்னன்னா, வெட்டித்தனமான விரைய செலவுகளுக்கு முற்றுப்புள்ளி. அது எந்த விதமான செலவுகளாக இருந்தாலும் சரிதான். அடுத்ததாக ஓரளவுக்கு நிம்மதியாக தூங்க முடியும். மன உளைச்சலுடன் தூங்குற பிரச்சனைகள் விலகி ஓரளவுக்கு நிம்மதியாக தூக்கக்கூடிய சில நல்ல சம்பவங்கள் உருவாகும். அடுத்து சூரியன் நீசம், பாக்கியாதிபதி சூரியன் நீசமான அமைப்புகள்லாம் வருது. அப்போ பாக்கியங்கள் நிச்சயமாக பாதிக்கு பாதியான நன்மைகளை மட்டும் சந்திச்சுட்டு வந்த நீங்க முழு நன்மைகளை எதிர்பார்க்க முடியும். இந்த மாதத்துல பாதிக்கு பாதி, இது வரைக்கும் பாதி தான் கிடைக்குது, நாம வேலை செய்யறேன், பாதி அவனை தின்ட்டு போயிடுறான் அப்படிலாம் சொல்றோம் இல்லைங்களா. அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இல்லாம உங்களுடைய வாழ்வாதாரம் இல்லை உங்களுடைய பேஸ்மெண்ட்டம் இல்லைன்னா உங்களுடைய ஆசைகள் விருப்பங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் பாதி தான் நிறைவேறுது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதத்தில் முழுமையாக நிறைவேறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ குறைபட்ட விஷயத்தில் தனுசு ராசி நபர்கள் ஒரு குறைபட்ட ஒரு கௌரவம், மரியாதை இல்லைன்னா வாழ்வாதாரம் இந்த மாதிரி ஏதேனும் ஒரு விஷயத்தில் ஒரு குறைபட்ட நிலைமையில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சில விஷயங்கள் செவ்வாய் நீசமாகிறதுனால சில விஷயங்களில் முடிவுகள் தெரிய வந்து அது உங்களுக்கு முழுமையான ஒரு பாக்கியமாக கிடைக்கும். இவ்வளவுதான். அப்படி இல்லைன்னாக்கா முற்றிலும் 100% இல்லை அப்படிங்கிற முடிவுகளையும் நீங்கள் வந்து எடுக்கிற மாதிரி வரும். அப்படிங்கிற சம்பவங்களும் உறுதி. ஆக இதையெல்லாம் தாண்டி சனியும் வக்கர அமைப்புகள்லாம் குறைய ஆரம்பிக்கிறதுனால என்ன முயற்சி செய்ய போகிறோம், எந்த முயற்சியும் பலிக்கல, எல்லா முயற்சியும் கல்லா இருக்குது அப்படின்னு ஏதாச்சும் ஒரு மனசுக்குள்ள ஒரு வருத்தத்தோட இருந்தீங்கன்னாக்கா இதற்கு மேற்பட்டுனாச்சும் சில முயற்சிகள், சின்ன சின்ன முயற்சிகள், சின்ன லெவலில், பெரிய லெவலில் இல்லைனாலும் சின்ன லெவலில் சின்ன சின்ன முயற்சிகள் மாற்றி மாற்றி அமைக்கிறது மூலியமாக
உங்களுக்கு சில சக்ஸஸ்களை சனி கொடுக்க ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? ரொம்ப கஷ்டமான சின்ன விஷயத்த கூட ரொம்ப கஷ்டப்பட்டு பெருசாக பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சின்ன சின்ன விஷயத்த கஷ்டப்பட்டு செஞ்சிருந்தீங்க. அதே மாதிரி திரும்பவும் செய்ய ஆரம்பித்து சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி போகும். இன்னும் 2, 3 மாதத்துல அதை நீங்கள் கண்கூடா பார்ப்பீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அச்சாரம் இந்த மாதம் உருவாகும் சனியின் மூலியமாக.